மஹேத்ரி ஆராயண தாயம்ன்ற புக்கு எல்லாருமே கண்டிப்பாக லைஃப்பில் படிக்க வேண்டிய புக். அதில் இந்த செகண்ட் சாப்டர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. அதோட ஹெட்டிங்கே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிகரத்தை அடைவதற்கு சுலபமான வழி கிடையாது. இந்த ஹெட்டிங்கே போதும் உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு சொல்லி கொடுத்துரும். நீங்கள் ஒரு டிரைவர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் டிராஃபிக் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு ரோஜாவை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்க முள்ளோடு சேர்ந்து தான் அக்செப்ட் பண்ண முடியும். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கமும் இருக்கும், அதில் 2 பக்கத்தையும் சேர்ந்து தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். எனக்கு ஒரு பக்கம் மட்டும் போதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாரு. அதில் ஒரு லைன் ரொம்ப அழகாக இருக்கும். பிரச்சனைகளே இல்லாத ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை கேட்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி வாழ்க்கை மகா ஆத்மாக்கள்னு சொல்லப்படுற மனிதர்கள் கூட கிடைச்சது கிடையாது. ஸோ அந்த மாதிரி லைஃப் நீங்கள் கேட்காதீங்க, கிடைக்காது. அது மட்டும் இல்லை, இன்னொரு லைன் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. ஒரு வரலாறை படைக்கிறவனுக்கும் அந்த வரலாறை படிக்கிறவனுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் வரலாறை படைக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா உங்கள் கனவுகளும் ஆசைகளும் ரொம்ப பெரிய லெவலில் தான் இருக்கணும். அந்த ஆசைகளையும் கனவுகளையும் நீங்கள் நிறைவேற்றிக்கணும்னு நினைக்கிறப்ப அதுக்கு வரக்கூடிய இடையூறுகளும் பெரிய லெவலில் தான் இருக்கும். சுலபமாலாம் நீங்கள் சிகரத்தை அடைஞ்சிட முடியாது. ஸோ நீங்கள் வரலாறை படிக்கிறவராக இருக்கணுமா இல்லை படைக்கிறவராக இருக்கணுமான்றது உங்களோட டிசிஷன் தான். இந்த சாப்டரோட டாபிக் என்ன அப்படின்னா, சிகரத்தை அடைய சுலபமான வழி கிடையாது. ஸோ லைஃப்ல ஒரு பீக்குக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன அப்டிக்கல் வந்தாலும் தாண்டி முன்னேறி போறதுக்கு ரெடியா இருங்க. சந்திப்போம். தேங்க்யூ.